இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. அல்லாஹு தஆலாவின் அருளும் அவனுடைய நிரந்தரமான அன்பும் எங்கள் அனைவர் மீது முறித்தாக வேண்டும் என்ற மேலான பிரார்த்தனைக்கு பின்னால் சுவனவாதிகள் தமக்கிடையே கூறிக்கொள்கின்ற ஒரே முகமனை உங்களுக்கும் கூறிக்கொள்வதில் சந்தோஷமடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலாவின் பேரருளின் காரணமாக புனிதமான நோன்பை நோற்றவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தாலா தனது திருமறையிலே கூறுகின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பின் நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற போது தக்வா மட்டும்தான் நோன்புடைய நோக்கம். இப்போ எல்லாரும் நல்லா நோன்பு பிடிச்சிக்கு நோம்பினூடாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்திருன்றது தான் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். நோம்பினூடாக நாங்கள் எல்லா ரமலானும் சந்தித்த ஒரு நோம்பாக இந்த ரமலான் எங்களுக்கு ஈக்கப்படாது. காரணம் என்ன தெரியுமா? எங்களோடு வாழ்ந்து கொண்டு இந்த எத்தனையோ பேர் கபருடைய வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அடுத்த வருடம் எங்களுக்கு அமையுமாக இருந்தால் நாங்கள் எங்களை சரியாக எப்படி திட்டமிட்டு கொள்வது என்பது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு 27வது நோன்பை நோற்றவர்களாக இந்த இடத்திலே கேட்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நலவனான்றோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மார்க்கத்தை கேட்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய மாளிகை. அல்லாஹ்வுடைய மாளிகையிலே மலக்குமார்கள் புலை சூழ அல்லாஹ்விடத்திலே எங்களது பெயர்களை உச்சரித்து எங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்ற ஒரு தருணத்தை இன்றைய நாள் அடைந்திருக்கிறோம். இந்த பாக்கியத்தை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் இந்த பாக்கியத்துக்கு பதிலளிக்க முடியும். எத்தனையோ பேர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில், எத்தனையோ பேர் வேறு வேறு ஈடுபாடுகள் இருக்கின்ற நிலையில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நோக்கி யாருக்கு வர முடியும் தெரியுமா? மை யுரீதுல்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவனான்றோ அவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுத்தீர். எல்லாருக்கும் கிடைச்சுமா? அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களான நானும் நீங்களும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பை, இந்த வரப்பிரசாரத்தை எப்படி நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும்? இந்த ரமலான் எங்களுக்கு பசித்திருப்பதற்கோ தாகித்திருப்பதற்கோ வரல. இந்த ரமலான் நிறைய பெரும் அருட்பாக்கியங்களை சுமந்து வந்திருக்கு. ரமலான் எதனால் கண்ணியப்படுத்தப்படுகிறது? ரமலானுக்கே இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. ரமலான் இந்த அளவு அருள்களை சுமந்து வந்திருக்கிறது என்று பார்த்தால் இந்த மாதத்துக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். எங்களுக்கு மற்ற 11 மாதத்திலையும் ஓத முடியாத நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இந்த மாதத்தில் வேண்டிய மாதிரி குர்ஆன் ஓதிடும். அதெல்லாம் அருளா இல்லையா? ஓத ஆசை வருதா இல்லையா? ரமலான் அல்லாத காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதேலுமா? இந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 3 ஜுஸும் ஓதேலும். ரமலானில் அப்படி ஓதேலுமா? எந்த அளவுக்கு வேகமாக ஓதேலும், அமல் செய்கிறதுக்கு ஆசை, நிறைய இபாதத் செய்யலும். 1 மணிக்கும் ரோட்டில் தனியாக நடந்து வரையலும் பள்ளிக்கு. யாராலும் என்ன சரி கேட்கறல. அந்த தைரியத்தை எப்படி எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தது? என்ன காரணம்? லஅல்லக்கும் தத்தக்கும். தக்குவாவுடையவர்களாக மாற்றத்துக்கு எங்களுக்கு பசியும் தாகமும் ஒரு பாடத்தை சொல்லி தந்திக்கு. இந்த பாடம் எங்களை 11 மாத வாழ்க்கையிலும் எப்படி அமையும் சொல்லி பார்க்குற நேரம் நாங்கள் நிறைய விஷயங்களை இந்த ரமலானில் மாற்றிக்கொண்டால், உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் தஆலா உங்களை மாற்றுறதே இல்லைன்னு சொல்லி எங்களோட நோக்கம் என்ன? இந்த உலகத்தை நானும் நீங்களும் சந்திக்கின்ற போதும் எப்படி சந்தித்தோம்? ஒரு சின்ன ஒரு 2.5 கிலோ ஒரு சடலமாக தான் இந்த உலகத்தை சந்தித்தோம். ரைட். நாங்கள் ஒரு 40-50 வயசாக்குள்ள எங்கள் நிறைகளும் அப்படி கூடிக்கொண்டே போகுதா இல்லையா? நாங்கள் இந்த உலகத்தை சந்திக்கின்ற போது வெறுமனே தூக்க முடியுமான ஒரு கையாலும் சம்டைம் எங்களை தூக்கலும். அந்த அளவுக்கு ஒரு சிறிய ஒரு பொருளாக இந்த உலகத்தை நாங்கள் சந்தித்தோம். யாருமே இங்கே உடுத்து கொண்டு வரல. எப்படி வந்தோம்? இந்த உலகத்தை காண்கின்ற போதும் நிர்வாணமாகத்தான் இந்த உலகத்தை சந்தித்தோம். யாராலும் அழகாக உடுத்து கொண்டு வந்தோமா?
இல்லை. எங்களுக்கு பிறகு எங்களுடைய பெற்றோர் அழகழகாக உடுப்பாட்டி ஆசை பார்த்து எங்களோட கொஞ்சி எங்களை ஒரு முடியுமான ஒரு மனிதனாக இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு கட்டங்களையும் தாண்டி வரோம். எங்களுக்கு ஒரு இந்த இளமை பருவமண்டிக்கு, அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்கு, அதுக்கு பிறகு நாங்கள் அப்படி வளர்ச்சி கட்டங்கள் அடைஞ்சு வரோம் தானே. இதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லித்தருது? நாங்கள் ஒரு நல்ல மனிதனாக, நல்ல புனிதனாக, இந்த சமூகம் எங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு ஆளாக வருவதற்கு எங்களுக்கு நிறைய பயிற்சிகள் எங்களுக்கு தருது. சமூகம் தர அந்த பயிற்சிகள் மிக முக்கியமான ஒரு பயிற்சி தான் இந்த ரமலானினூடாக எங்களுக்கு என்ன வருது? பொறுமை வருது, விட்டு கொடுப்பு வருது, பொய் பேசப்படாதுன்னு வருது, அதே மாதிரி உறவுகளை சேர்ந்து நடக்கணும்னு வருது, நிறைய வருது. ஆனால் அந்த ரமலான் என்னையும் உங்களையும் மாற்ற வந்த ரமலானில் கூட நானும் நீங்களும் மாற தயாரில்லை என்றால் இந்த ரமலான் எதிர்பார்க்கின்ற மனிதர்களாக எங்களால் ஒரு நாளும் மிக்க முடியாது. நாங்கள் ரமலானுக்கு முன்னுக்கு எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேரோடு பேசாமல் இருந்திப்போம். மனச்சாட்சியை தொட்டு பாருங்க, தொட்டு கேளுங்க. நாங்கள் ரமலானினூடாக அனைவரோடும் பேசுகின்ற, உறவு பாராட்டுகின்ற, அவங்களோடு முகப்பத்தாக நடந்து கொள்கின்ற ஒரு மனிதனாக நானும் நீங்களும் மாறி இருக்கின்றோமா என்றால் அதுதான் இந்த ரமலான் என்னிடமும் உங்களிடமும் வேண்டியிருக்கின்ற மிகப்பெரிய மாற்றம். இங்கே பாருங்கோ, லா எதுகுல் ஜன்னத காத்தியும், குடும்ப உறவை முறிப்பவன் சுவனமே நுழைய மாட்டான். நோம்பு பிடிச்சிட, மாமியோடு பேசுறல, பக்கத்து வீட்டாக்களோடு பேசுறல, அதே மாதிரி சகோதரர்களோடு பேசுறல, ஹஸ்பண்டு தாத்த தங்கச்சியோட பேசுறல, அவங்க பேசட்டும் நான் பேசுகிறதுக்கு. எனவே ரமலான் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கின்ற மனிதன் அல்ல. நாங்கள் விட்டு கொடுப்போமே. விசாலமான அந்த மன்னிப்பின்பாலும் சுவனத்தின்பாலும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அதன்பால் கூப்பிடுறான். ஏன் எங்களுக்கு மன்னிக்கலாம்? நாங்கள் இந்த ரமலானில் மன்னிப்பவர்களாக, விட்டு கொடுப்பவர்களாக, உறவு பாராட்டுவர்களாக எல்லா நிலைமைகளும் எங்களுக்கு வருமாக இருந்தால் ரமலான் எதிர்பார்த்த ஒரு மனிதன் நான். எனக்கு இப்போ மௌத்து வந்தாலும் பரவாயில்லை. செல்லலுமையாக இருக்காலும் எல்லாருமே சக்கராத்தில் புலம்புற விஷயம் என்ன தெரியுமா? மகளை கொடுக்காம நான் மௌத்தாகிறேனே, இல்லாட்டி எனக்கு இவ்வளோ பொறுப்புக்களை நான் வச்சுக்கொண்டு நான் மௌத்தாகிறேனே. இந்த எல்லாரும் ஒவ்வொரு கட்டங்கள்லையும் யோசித்தோம். ஆனால் அப்படி யோசித்தவே தேவையில்லை. படைச்ச ரப்போ என்ன பொறுப்படுத்துகிறான்? எங்களோட உணவு, உடை, வாழ்வாதாரம் எல்லாமே அவன் தான் பொறுப்படுத்துகிறான். நாங்கள் எதை பற்றி கவலைப்படுறோம்? மாப்பிள்ளை தொழில் இல்லை, இப்போ வெளிநாட்டில் இப்படி பிரச்சனைலாம் நடந்து கொண்டிருக்கு, அதுக்காக யாராவது பசியில் இருந்தோமா? அவங்களோட கஷ்டங்களை நாங்கள் புரிஞ்சு இன்னும் மெச்சுவர்ட் ஆகணுன்றதுக்காகத்தான் அப்படி ஒரு பிரச்சனையை போட்டிக்கு. ஏன்டா அங்கேருந்து வர சல்லியை நாங்கள் எண்ணி செலவழிக்கிறல, கணக்கு பார்க்குறல. எப்படி நாங்கள் என்னமோ பெரிய ஆட்கள் மாதிரி அவங்க அவ்வளோக்கு கஷ்டங்களையும் தியாகங்களையும் குடும்பத்தோடு வாழ்கிறதுக்கு அவங்க கேளா. ஏன் அந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தில் பிரச்சனை, அவ்வளோக்கு செலவு கூட. அவங்க அங்கேருந்து என்ன செய்கிற அவ்வளவுமே தண்ட குடும்பம் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளைகளும் மனைவியும் நல்லா வாழணும் என்பதற்காக வேண்டி சேர்த்துற ஒவ்வொரு சதங்களையும் ரூபாக்களாக மாற்றி எங்களுக்கு நோட்களாக அதை இதாக்கி எங்களுக்கு அனுப்பி வச்சுறேன். நாங்கள் அதை எடுத்து என்ன செய்கிறோம்? எங்களுக்கு விருப்பமாற மாதிரி செலவழித்து கொண்டிருக்கிறோம். எங்களை வாழ்க்கையில் இருக்கிற இன்னொரு அம்சம் என்ன தெரியுமா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் யாராவது அல்ஹம்துலில்லாஹ் போதுமெண்டிக்கிறா? உலகத்தில் இருக்கிற பெரிய கிரேடான மனிதன் யார் தெரியுமா? போதும் என்ற மனசோடு வாழ்கிறவன். யாருக்கு அது போதுமாகிக்கா? யார்கிட்ட சார் கேட்டு பாருங்க, உங்களுக்கு வர சல்லியெல்லாம் போதுமாண்டு. அவர் சொல்கிறோம் இவ்வளோ துண்டு விடுகிற தொகையுண்டு. யாருமே மாப்பிள்ளைக்கு சல்லி போட்டோண்டு ஜெசாக்களை சல்லி போடும் வரைக்கும் மெசேஜ் போட்டுருண்டு. என்ன சல்லி அனுப்புகிறா இந்த தேவையெல்லாம் போட்டுருண்டு. சல்லி போட்டோண்டு ஏடிஎம் இது சல்லி எடுத்த ஒரு கிழமைக்கு அதெல்லாம் மறந்தாச்சு. திரும்ப சல்லி தேவை வந்துட்டு அடுத்த மெசேஜ். என்ன காரணம்? அப்படி மனுஷன் ஆகாமே ஒரு இயந்திர வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு இதை பார்த்த பிள்ளையும் என்ன செய்யும்? அதே லைஃப்பை தான் கொண்டு போகும். நாங்கள் பாருங்க, எங்கள் ரமலானில் நாங்கள் நிறைய அம்சங்கள், மாற வேண்டிய அம்சங்கள் ஒன்று தான். நாங்கள் சஃப்பில் நிற்கிறோம். எப்படி நிற்கிற? ஒருத்தருக்கும் அடுத்தாளுக்கும் இடையில எவ்வளோ பெரிய ஒரு இடைவெளி, அங்கே செய்தான் தான் நிற்கும். அப்போ உள்ளங்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு அம்சம்தான் இந்த சஃப்பில் நிற்கிறது. இமாம் சொல்லுவார், நீங்கள் தோளோடு தோளாகவும் காலோடு காலாகவும் நின்று சஃப்பை நேராகவும் நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள்கிட்ட நெருக்கமும் இறுக்கமும் எங்கே வரும்? சஃபின் ஊடாகத்தான் வரும். அது வந்தால் குடும்பத்தில் என்ன செய்யும்? அப்படி ஒரு இறுக்கம் வரும். வருதா?
மைனி வந்து விட்டு கத்துனா கதவை தட்டினா கண்ணை பற்றி கொண்டு திறக்கல. தங்கச்சி அதே நேரம் வந்து கதவை தட்டணும், தட்டை வந்து ஓடி போய் திறந்தாச்சு. சரியா இல்லையா? இந்த அவ்வளோ இருக்கும் பொண்ட். இரத்த உறவுகளோடு எப்படி நடந்து கொள்ளணும், அடுத்த எங்களோடு வந்து இணைஞ்சு கொண்ட உறவுகளோடு நாங்கள் எப்படி நடக்கணும், இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ அழகான வழிகாட்டலை ஏற்படுத்தி தந்திக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக எடுத்து மாறினால் என்ன செய்யும்? அல்லாஹ் அருள் எங்களுக்கு கிடைச்சி கொண்டே இருக்கும். ஆரம்ப கால மனிதர்களுக்கு பெரிய ஒரு பொருளாதாரம் ஈக்கல்ல. எங்கள் உம்மமார்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவங்க ஒற்றுமையாகவும் இரக்கமாகவும் விட்டு கொடுப்போடும் உறவுகளை பேணியும் உறவுகளை இன்றைக்கும் பேர் கூவி அழைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கும் அவங்க இருந்ததன் காரணமாகத்தான் அவர்களுக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே விளங்கலை. எங்களை மாதிரியே குடும்ப பிரச்சனையில் அவங்களுக்கு மிஞ்சி தலையில் எடுத்துக்கொண்டு கோட்டு போனாங்களா? நாங்கள் என்ன செய்கிறேன்? அந்த பிரச்சனைக்கு ஒரு உருவம் அமைச்சு விஸ்வரூபமாக்கி அதை நாங்கள் என்ன செய்கிற பிரச்சனையாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்களோ எங்களோட மூதாதையர்கள் பட்ட கஷ்டங்களோ நாங்கள் ஒன்றுமே படலை. ஏன்னா எல்லாமே எங்களோட காலுக்கு கீழே கிடைச்சிது. ஆனால் எங்களுக்கு இந்த இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கின்ற ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தனை ஆழ் மனதில் பதியாததன் காரணமாகத்தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? எங்களுக்கு உண்மையாக கரைச்சல், பிரச்சனை, துன்பம், மன அழுத்தம் இல்லையா? எங்களுக்கு 3 பிள்ளைய வளர்க்குறதுக்கு நாங்கள் டாக்டர்கிட்ட ஆலோசனையை பெறுறோம். ஆனால் 12 பிள்ளைகளை மிக கச்சிதமாக வளர்த்த எங்களோட மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க கிரேட்டாக இருந்தாங்க. ஜனாசாக்கும் பார்க்குறோம், உமா பக்கத்தில் வச்சுக்கணும் 10 பிள்ளை இருக்குது. எப்படி இருக்கும்? அது 10 பிள்ளையோட துவா போயிட்டு அரிசில் முட்டும் அது உமாக்கு. எங்களோட 3 பிள்ளை எங்களை ஸ்கைப்பில் தான் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நவீன யுகத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிக்கிறோம். எங்களோட பிள்ளை அந்த நாட்டில் வேலை, இங்கே போய் தீர இங்கே படிச்சிடன்றது எங்களுக்கு பெருமை மாதிரி. எங்களோட பிள்ளைன்றதை எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா ஜனாசாவை என்ன புள்ள தொழுவிக்கிறதுன்ற எவ்வளோ பெரிய விஷயம். அப்படியான ஒரு பிள்ளையை உருவாக்க முடியாத ஒரு தாயாக நானும் நீங்களும் இருந்தால் எங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. நாங்கள் அனுதினமும் ஒவ்வொரு சோகங்களை சந்திக்கிறேன். லாஸ்ட் டைம் இந்த ரமலான்லேயும் நானும் ஹஸ்பண்டும் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனோம். போயிட்டு பார்த்து அங்கே 90 பேர் இருக்கிறேன். சரியா? அதுவும் கவலைக்கிடமான விஷயம் என்ன தெரியுமா? எங்களோட டிஸ்ட்ரிக்டில் கேகோல் டிஸ்ட்ரிக்டுக்கு அப்படி ஒன்று இருக்கிறது என்பது எதிர்காலத்தில் 10 ஜெனரேஷன் தாண்டினோடனே நாங்களும் அப்படியான ஒரு ஆளாக இருக்குமோ என்று எங்களை சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு அம்சம் தான் அது. போயிட்டு போர்டை பார்த்துட்டு உள்ளுக்கு போனோடனே ஒவ்வொரு பேரண்ட்டும் எங்களுக்கு ஒவ்வொரு பாடமாக இருந்துச்சு. அவங்களோட அந்த தோற்றமும் அவங்களோட முகபாவனையும் அவங்க எப்படி ஒரு லைஃப்பை கற்பனைகளோடு தனது குழந்தைகளை வளர்த்து ஒன்றுமே இல்லாத ஒரு தாய்மார்களாகவும் தந்தைமார்களாகவும் அந்த இடத்துக்கு அவங்க வருவதற்கு அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்று எங்களோட மனசுக்கு ஆழ் மனசில் தோன்றுச்சு. ஏன் இவங்க இப்படி ஒரு லைஃப்பில் வாழணும்னு சொல்லி. இது அவங்களோட இதை வச்சு இல்லை, அது எங்களுக்கு தருகின்ற பாடம். இன்னும் 10 வருடங்களுக்கு பின்னால் பிள்ளைகளோட நிலைமை எப்படி இருக்கும்? இப்பயே எங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடையும் உறவுகள் எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியுமேக்கா? நாங்கள் கூப்பிட்டு காட்டுறோமா? இது எங்களோட உம்மோட தங்கச்சி, இது எங்களோட உம்மோட நானா, இது இவங்க தான் என்ற ஒரு உறவு முறையை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிறோமா? என்ன சொல்கிற? அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு நீ அவனோட வாழ்க்கையில் பேசிடாதேன்ற. இது உம்மாவும் பேசுறல, அது மகனும் பேசுறல, அவனோட பரம்பரைக்கு என்ன சொல்கிறேன்ட்டு உம்மா எங்கள் உமாக்கு இப்படி எல்லாம் செஞ்சிட, நீயும் பேசாதே. யாரை காட்டிக்கிற? வாப்புமான ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து அவள் ஒரு பெரிய இதாக காட்டிக்கிற பிள்ளைகளுக்கு. மாமிமாருண்டா பயங்கரவாதியாக காட்டிக்கிற விளங்கினா? அப்போ அப்படி நாங்கள் போனால் நாங்கள் ஒரு மாமின்ற பாத்திரத்தை ஏற்றுக்கொண்ட எங்களை எப்படி பார்க்கும் மருமகள்மார்கள்? யோசிச்சு பாருங்க. சரியா இல்லையா? அப்போ இந்த ரமலான் எங்களுக்கு எப்படி மாற்றத்தை தரணும் தெரியுமா? நாங்கள் திறந்த மனதுள்ளவர்களாக, அடுத்தது எந்த அளவுக்கு எங்களுக்கு யார் அநியாயம் செஞ்சாலும் அநீதி இழைத்தாலும் எங்களுக்கு உலகத்தில் எது கிடை காட்டியும் பரவாயில்லை, அல்லாஹ்வோட திருப்தியை பெற்று சொர்க்கம் கிடைச்சா மட்டும் போதும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70-100 தடவை பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்ட இறைத்தூதர் என்று பறைசாற்றப்படுகின்ற அளவுக்கு அவர் ஒரு முன்மாதிரி மிக்க மனிதராக வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட மனிதனுக்கு கூட என்ன தெரியுமா? அல்லாஹ்வோட அருள் இல்லாமல் சொர்க்கம் போயிடும். அப்போ நீங்களும் நானும் நாங்கள் என்ன செய்கிறோம்? ரமலான் ஆரம்ப 10 ரஹ்மத் என்றும், நடுப்பத்து மஃபிரத் என்றும், இறுதி 10 இதுக்கும்மினார் என்று நரக விடுதலை என்றும் பிரித்து வச்சு கொண்டிருக்கிற இந்த ரமலான் அருளை சுமந்து வந்த ரமலான். யாராவது இந்த 27 நோன்புக்கும் ஷோட்டிஸ் தின்னாதவங்கிக்கிறா? விருப்பம் இல்லைன்றதுக்காக தின்னா மிதிக்கும். ஆனால் எங்களை நோக்கி அப்படியான ஒரு சாப்பாடு வந்துச்சா இல்லையா?
கஞ்சி வந்துச்சா இல்லையா? அதே மாதிரி ஈச்சப்பழம் வந்துச்சா இல்லையா? ரமலான் அல்லாத காலத்தில் நாங்கள் ஈச்சப்பழம் நினைச்சாலும் மூட்டு கொண்டு வருவோமா? இப்போ பார்க்குற இடம் எல்லாமே கிச்சனில் ஈச்சப்பழம் நிறைஞ்சி. என்ன காரணம்? அப்படி பெரிய ஒரு அருளசம் வந்திருக்கிற. ஏன் நாங்கள் விளங்கி கொள்ளாமிக்கணும்? அதே மாதிரி இது ரமலானில் மாப்பிள்ளை கொண்டாட்டி பிள்ளைலாம் சண்டை பிடிச்சோமா? கொஞ்சம் குறவழியா? மற்ற மாதத்தில் வீட்டு மாப்பிள்ளை வராண்டா பொம்பளை பயம் டிக் டிக்குன்னு அடிச்சுற. அவர் என்ன கேள்வி கேட்க போகிறாரோ தெரியாண்டு. ஏன்னா அப்படி பயமே இல்லையா? அதுக்கு முந்தைய பாஸ் பேப்பர் ஒன்று செஞ்சு வச்சுற. இவர் இப்படி கேட்டால் இப்படி பதில் சொல்லணும், இப்படி சொன்னால் இப்படி செய்யணும். மாப்பிள்ளையோட சல்லி எடுத்து களவெடுத்து நல்ல வீட்டு தேவையான சாமான்லாம் வாங்க தெரியும். அதுக்கெல்லாம் கெட்டிக்காரர்கள் தான் பொம்பளைகள் இல்லையா? அப்போ ஆனால் தப்பித்தவர் யாரும் பொம்பளைகளோட சைடை யோசித்து பார்த்தா நான் எந்த அளவுக்கு இந்த ரமலான் எங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம். வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லணும், எங்கள் ஒய்ஃபை அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி. என்ன மாற்றம்? 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நாவையும் 2 கால்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மர்மஸ்தானத்தையும் யார் பாதுகாப்பதாக பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நான் சுவனத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்களோட வாய்க்கு நாங்கள் இப்படி போட்டு வச்சுக்கொள்ளணும். ஏன் தெரியுமா? அவ்வளோ குறை செல்றேன். ஆட்டோமேட்டிக்காக குறை வருது தானே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், குறை சொல்லி புறம் பேசுகிற ஒவ்வொருவருக்கும் கேடுதான். வயலுள்ளி குல்லி ஹுமஸத்தில் லுமஸான். ஒரே ஓதுறோம் இல்லையா? குறை செல்றேன். எங்களோட பொம்பளோட லைஃப்பில் இருக்கிற மிக மோசமான ஒரு பண்பு தான் குறை செல்றது. நாங்கள் செல்கிறோமா இல்லையா? மைனி நீங்கள் நேற்று இஃப்தார் போட்டலையா? எவ்வளோ பேர் சென்னை என்ன மட்டும் மிஸ் பண்ணினு கேட்குறேன். நாங்கள் சென்னை எத்தனை இஃப்தாருக்கும் போனேன். எங்களுக்கு எத்தனை இஃப்தாரும் செல்லிக்கும். நாங்கள் காரணம் தேடி 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 சொல்லிட்டு போகிறல. வாப்பா தப்பி தர ஒரு இஃப்தார் செல்லாமல் இருந்தா அதைத்தான் நாங்கள் என்ன செய்கிறேன்? செல்லலன்னு கேட்டு 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 குறை பிடிச்சிரும். எங்களுக்கு குறை செல்லாத அந்த நாவும், பொய் பேசாத அந்த நாவும், அதே மாதிரி கோல் சொல்லாத அந்த நாவும் கிடைக்குமாக இருந்தால் ரமலான் மாற்றத்தை கொண்டு வந்திக்குமா இல்லையா? லா எதுகுல் ஜன்னத்தை நம்மாம், கோல் சொல்பவன் சுவனன் நுழையவே மாட்டான். ஒரு வரையில் ஒரு ஹதீஸ். நாங்கள் சும்மா ஒரு நியூஸ் ஒன்று சொன்னால் டக்குன்னு போய் செல்லாட்டி எங்களுக்கு ஈக்கியலாக போகிறோம் இல்லையா? ஹார்ட் பீட் கூடி ஹார்ட் அட்டாக்கே வரும். ஏன்னா யாராலும் ஒரு நியூஸ் ஒன்று சொன்னால் நாங்கள் மொத்தவங்கள்ட்ட செல்லாட்டி என்னை அந்தளவுக்கு கோல் எடுத்து கோல் செல்றேன், ஃபோன் எடுத்து கோல் சென்னாச்சு எடுத்தானே. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா? நாங்கள் மாறணும். எந்த அளவுக்கு மாறணும்டா? எங்களை நோக்கி ஒரு வசனம் வருமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் குர்ஆனிய வசனங்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்டால் அதை கொண்டு அமல் செய்யாத வரைக்கும் அடுத்த வசனத்துக்கு போக மாட்டாங்க. நாங்கள் இப்படி குர்ஆன் ஃபுல்லாக ஓதி 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 அப்படி முடித்து வச்சுக்கிறேன். குர்ஆன் எதிர்பார்க்கணும் மனிதர்களாக நாங்கள் மாறிக்கிறா. குர்ஆன் வேண்டி நிற்கின்ற மனிதர்களாக மாறிக்கிறா. 10 வருஷம் நாங்கள் குர்ஆன் ஓதுவோம். குர்ஆன் என்ன சொல்லுது யாரும் விளங்கிக்கிறேன். அந்த வசனங்கள் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறன்றதை நாங்கள் பார்த்திக்கிறோமா? எவருடைய நன்மையின் எடை கனத்ததோ அவர் சந்தோஷமான வாழ்க்கையில் இருப்பார். எவருடைய நன்மையின் எடை குறைவானதாக இருக்கிறதோ அவர்கள் கஷ்டமான துன்பமான ஒரு வாழ்க்கையில் இருப்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வரைவிலக்கணம் செலுத்தார். நாங்கள் நன்மைகளை கொள்ளையடிக்கின்ற நன்மைகளை இது மார்க்கமே ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரதான். இது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வேறு எந்த மார்க்கத்திலையும் இல்லை. இஸ்லாம் எங்களுக்கு கிடைச்சதாக இருந்தால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. யாருக்கும் யாராலையும் இஸ்லாத்தை கொடுக்கலுமா? அல்லாஹ் நாடுறவங்களுக்கு தான் கிடைக்கலும். அப்படி கொடுக்கலுமாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசருக்கு என்ன கிடைச்சிக்கும்? மார்க்க விளக்கம் கிடைச்சிக்கும். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு மனிதனாக நாங்கள் கருதுகிறோம். அந்த மனிதனுடைய தந்தைக்கு கிடைக்காத இந்த மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைச்சிக்கா இல்லையா? அப்போ நாங்கள் எப்படி இருக்கணும்? உலகத்தில் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், குடும்ப சிக்கல்கள் வந்தாலும் அல்லாஹ் எனக்கு இந்த மார்க்கத்தை தந்திக்கிறானே என்ற அந்த ஒரு ஆறுதல் என்னையும் உங்களையும் மாற்றத்துக்கு போதுமானது உண்டு. அப்போ இந்த ரமலான் நாங்கள் அல்லாட்ட கேட்கணும். எங்களுக்கு வர பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பம், இந்த உலகத்தில் வர பிரச்சனை ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? நாங்கள் அனர்த்தத்தால் அந்த அளவுக்கு பாதிக்கப்படலை. யுத்தத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டோமா? தாக்குதல்களாக நாங்கள் எங்களுக்கு ஒரு தாக்கமுமே இல்லை. ஒவ்வொரு மனிதர்களும் தாக்கப்படுகின்ற ஒவ்வொரு நியூஸ்லையும் போடுற நேரம் அதில் ஒருவராக நானும் நீங்கள் இன்னுமே இல்லை. அப்படி என்றால் எங்களுக்கு அல்ல எவ்வளோ அருள் செஞ்சுக்கிறேன். நினைத்து பார்த்து எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகின்ற அளவுக்கு
அல்லாஹ் தஆலா எங்களை என்ன செஞ்சுக்கிறான், உயர்த்தி வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் தஆலா கிட்ட எதை கேட்டாலும் அவன் எங்களுக்கு தருவான். எங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும், வந்தால் நாங்கள் யார்கிட்ட அடைக்கலம் தேடணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், என்னை நினைவு கூறுவதற்கு கொண்டு உங்களது உள்ளங்கள் அமைதி பெறக்கூடாதா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்குறான். அல்லாஹ்வை நினைச்சிறன்றது அது சும்மா வராது. அல்லாஹ்ட அருள்களை நினைச்சா கண்ணீர் வரும். அல்லாஹ் எனக்கு இப்படி எல்லாம் மரட்கொடைகளை தந்திக்கிறேன், அப்போ நான் இவ்வளோ அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் கால் வீங்குகின்ற அளவுக்கு நின்று தொழுதி. ஏன் நின்று தொழுது என்று கேட்கப்பட்ட போது சொன்ன பதில் என்ன தெரியுமா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக வாழ விரும்புகிறேன். நாங்கள் எந்த அளவுக்கு நன்றி, நல்லா யோசிச்சு பாருங்க. புல்லை சென்னை கேட்கலாண்டா உமாக்கு ஸ்ட்ரெஸ், புல்லை கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னால் உமாக்கு பெரிய தலைவலி, அப்படியே இல்லையா? இது எல்லாத்தையுமே சமைச்சு கொண்டு போய் ஒரு வாழ்க்கைக்கு போடுறது என்பது உண்மையிலுமே அல்லாஹ்வுடைய அருள் தான். எனவே அல்லாஹ் தஆலா இன்றைக்கு எங்களை இந்த சமூகத்தில் ஒரு தாயாக கௌரவப்படுத்தி வச்சுக்கிறான், ஒரு கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக வச்சுக்கிறான். நீங்கள் பாருங்கள், சின்ன சின்ன திருமணம் முடித்து ஒரு 6 மாதத்தில் என்ன செய்கிற, கணவன் மரணித்து இத்தாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் இந்த இலங்கை திருநாட்டில் இருக்கிறாங்க. நாங்கள் 40 வயது தாண்டினதுக்கு பிறகும் இன்னும் ஒரு விதவையாக மாறாமல் அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தில் எங்களை கௌரவப்படுத்தி வைத்திருக்கிறாரே என்றால் நாங்கள் அல்லாஹ்க்கு எப்படி நன்றி செலுத்தணும், நினச்சி நன்றி செலுத்தணும், அப்படியே இல்லையா? அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ரமலானினூடாக தக்வா என்பது வெறுமனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்ல, சமூக மாற்றத்துக்கான வேண்டி நிற்கின்ற மிகப்பெரிய ஒரு அம்சம். இவ்வளோ நாளும் டைமுக்கு தொழாத பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பாங்கு சத்தம் அல்லாஹ் அக்பர்ன்றதுக்கு அர்த்தம் புரியணும். நான் தான் பெரியவன் என்றால் எனக்கு தூக்கம் பெருசாக விளங்கப்படாது, சாப்பாடு பெருசாக விளங்கப்படாது, தின்னுட்டு தொழுகிறனே. ஒரு உம்மா ஒரு புள்ளையை தொலைவிக்கிறதுக்கு எவ்வளோ யுத்தம் ஒன்று செய்யணும். போதாத்துக்கு நீ டைமுக்கு தொழுதா கிஃப்ட்டும் தரன்ற, எந்தக்கு கிஃப்ட் கொடுக்கணும், எல்லாம் பெரிய கிஃப்ட் ஒன்று தயார்படுத்தி வச்சுக்கிறோண்டு. நாங்கள் எந்த கிஃப்ட் கொடுக்கணும் தொழுகிற பிள்ளைக்கு, தொழணும் என்ற ஒரு உணர்வு பிள்ளைக்கு வரணும். கலிமா சென்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்ற ஒரு மனிதன் முதலாவது செய்ய வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா, தொழுகையை நிலைநாட்டுதல். ஒரு நேர தொழுகையை மிஸ் பண்ணேன், ஒரு நேரம் சாப்பாட்டை மிஸ் பண்ணினாக்கள் யாரும் சொல்லுங்க. பகலை தின்னாட்டி டபுள் மடங்கு 2 சேர்த்து ராவை திட்டுறோண்டு, இது அந்தளவுக்கு உலகம். உங்களோட கேட்குற பகலைக்கு எந்த கறியாக்கி நான் அதெல்லாம் சேர்த்து ராவை கடிச்சிறதுக்கு இல்லையா? ஒரு தொழுகையை மிஸ் பண்ணிட்டு அதோட சேர்த்து தொழிலுமா என்ன வரணும், இது ரமலானினூடாக தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக வரணும். அதாவது அமல்களில் மிகச்சிறது எது யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கப்பட்ட போதும் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, டைமுக்கு தொழுகிறது. டைமுக்கு தொழுகிறது எங்கட இந்த ரமலானினூடாக வந்திக்கிறா. நல்லா யோசிச்சு பாருங்க, சஹருக்கு நல்லா தின்றுட்டு கொஞ்சம் தூங்குறேன்ற, கொஞ்சம் தூங்கினவன ஒரு நாள் சைத்தான் எலும்புட்ரில்ல. கொஞ்சம் தூங்கினாக்கள் எத்தனை பேர்? 27 நோம்புக்கும் சுபஹா மிஸ் பண்ணினாக்கள் சிலாக்கள் பின்னி திரும்பி உம்மா பார்க்குறேன். முன்னு திரும்பி என்ன ஆகிட்டு சொல்லுங்க பார்க்கும், 27 நாளும் சுபஹா நான் மிஸ் பண்ணவே இல்லைன்ட்டு சொல்லலுமா? மனசு தொட்டு பார்க்கலே ஒரு 2 மிஸ் பண்ணினலையா என்று இப்போ யோசனை வரும். திண்டா உங்களை தூங்க சொல்கிறது யாரு? ஷைத்தான். ஷைத்தானுக்கு எதிரான ஒரு போராட்டம் தான் இந்த உலகம். ஷைத்தான் எங்களை 2 சந்தோஷகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவியை பிரிச்சுடுறதான் ஷைத்தாண்ட நோக்கம். அப்போ என்ன செய்வோம், சண்டை வரும், பிரச்சனை வரும், நிறைய முரண்பாடுகள் வரும். அப்போ நாங்கள் என்ன நினச்சிக்கொள்ளணும், ஷைத்தான் எங்களுக்குள்ளுக்கு வந்திக்கிற நாங்கள் என்ன செய்யணும், அமைதியாக வாய முடிக்கொண்டு நிற்கணும். அப்படி இருந்தால் ஷைத்தான் என்ன செய்யணும், எங்களோடும் நாங்கள் ரிலாக்ஸாக வாழணும். இன்றைக்கு குடும்பங்களில் நிறைய பிளவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? முரண்பாடுகள் அல்ல, ஷைத்தாண்ட மிகப்பெரிய போராட்டம் தான் காரணம். அப்போ நாங்கள் அதெல்லாம் விலகிக் கொள்ளணும். உதாரணத்துக்கு இந்த உலகம் என்பது அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தலியும் விடுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் செயல்களால் அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை சந்திக்கிறேன். ஒருத்தருக்குமே இங்கே நிம்மதி கிடைச்சாது. இங்கே நிம்மதியை தேடினா என்ன நடக்கும்? சொர்க்கத்தில் எங்களுக்கு நிம்மதி கிடைச்சாது, மறுமையில் எங்களுக்கு நிம்மதி கிடைச்சாது. இந்த உலகத்தில் எனக்கு பிரச்சனை வரணும், கஷ்டம் வரணும், துன்பம் வரணும், அதெல்லாம் தாங்கி ஒரு போராட்ட லைஃப்பில் நான் வாழணும். அதுக்கு பிறகு நான் மறுமையில் ஜெயிக்கணும் என்பதுன்னு ஒரு கனவாக இருக்கணும்.
அப்படி கனவு காணலுமா? ஏழை வழியா என்ற எல்லாருக்கும் என்ன தேவை? ஈக்கிற லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும். அதனால தானே நிறைய குடும்ப பிரச்சனைகள் வர. உதாரணத்துக்கு அப்படி ஒரு கட்டத்துக்கு நாங்கள் ஏன் போகிறோம்? எங்களுக்கு உலகத்தில் எல்லாம் கிடைச்சோணுமுண்டு. சஹாபாக்களுக்கு அப்படி இருக்கல. சஹாபாக்கள் உணர்வு எப்படி தெரியுமா இருந்துச்சு? சஹாபாக்களை ரசூலுல்லாவை பார்த்து பின்பற்றினவங்களை தான் நாங்கள் சஹாபாக்கள்ன்றோம். அவங்களோட உணர்வு எப்படி இருந்துச்சுன்றால், அவர்களுக்கு உலகம் சிறிய ஒரு பொருளாகவும் மர்ம பெரிய ஒரு பொருளாகவும் காட்சிப்படுத்தப்பட்டுச்சு. என்ன நோக்கம்? மறுமையில வெற்றி கிடைக்கணும். மனுஷரில் நான் எப்படி இருக்கணும்? உயர்ந்த ஒரு மனிதனாக இருக்கணும், என் கபரு விசாலமானதாக இருக்கணும், சுவன பூஞ்சோலையில் நான் நிற்கணும் என்பது அவர்களுடைய கனவாக இருந்துச்சு. அதை கனவை நோக்கி போகிற மனிதனுக்கு என்ன இருந்துச்சு? இந்த உலகத்தில் இருக்கிற சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் எல்லாம் ஒன்று அவங்களோட மெயின்லே இக்கல். என்ன நோக்கம்? அவங்களுக்கு என் சொந்த இடம் நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? எங்களோட தாய் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு வந்த. அப்போ எங்களோட சொந்த இடம் எது? சுவனம் தான். அவங்க அப்படி சொந்த இடம் சுவனமாக இருந்தால் எங்களோட சொந்த இடம் எது? சுவனம். அதாவது அந்த சுவனத்தை நோக்கி போகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா இல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்னா மினல் ஹாசிரீன். ஒரு குர்ஆன் வசனம் வருது இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு கனி தான் உலகத்துக்கு அனுப்பிச்சு. இந்த மரத்தை நெருங்க வேணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கத்தக்கனே அந்த மரத்தை நெருங்கி அதில் இந்த கனியை சாப்பிட்டதன் காரணமாகத்தான் அவர்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். உலகத்துக்கு அவங்க நினைச்சது என்ன தெரியுமா? அப்படி ஒரு சந்தோஷமான, அழகான, நிம்மதியான சுவன வாழ்க்கையை துறந்து நான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டேனே என்பதை நினைத்து அந்த ஆசை அவனோட மனசில் பதிஞ்சிக்கிற கண்டதே. அப்போ அதை நோக்கி அவங்க என்ன செஞ்சாங்க? தௌபா செஞ்சு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க. அந்த இடத்துக்கு வைத்து சேரணும்ட்டு. நானும் நீங்களும் அந்த சுவனத்தின் இன்பங்களை காணலே ஆச்சுட்டு தான் எங்களுக்கு தௌபா வாரில்லை இல்லைங்கண்ணா, ஆசை வாரில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த ரமலானினூடாக யார் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்ன விஷயத்துக்கு ஆமீன் சொல்லப்பட்டிக்கு. ரமலான் அடைந்தும் யார் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, இப்போ அதுக்கு நாங்கள் ரமலானை சந்தித்தோம், ரைட்? பாவம் மன்னிப்பு எத்தனை முறை கேட்டோம்? சில நினச்சிக்கிறேன் நாங்கள் ஒரு பாவமே செய்கிறதில்லண்டு. பாவம் செய்யாத ஒத்தனவே இல்லை. கண்டா பாவம், பேசினா பாவம், சிரிச்சா பாவம், நடந்தா பாவம், எல்லாமே பாவமான ஒரு சூழலில் தான் நாங்கள் வாழ்கிறோம். எது பாவம் எது நன்மை என்று பிரித்தறிவிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இந்த பாவங்கள் எங்களை சுற்றி வந்து கொண்டிருக்குது. இப்போ இப்படியான நிலைமையில் நாங்கள் சையதுல் இஸ்திஃபார்ன்ற ஒரு துவா வண்டிக்கு அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அபுதுக் வ அன அலா ஹதிக்குன்ற ஒரு துவா வண்டிக்கு இல்லையா? அதிகமாக எந்த நேரமும் நாங்கள் தௌபா செய்யக்கூடியவர்களாக, இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்களாக, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். எங்களுக்கு பாவமே எந்த நேரம் நாங்கள் சும்மா தான் நிற்கிற அஸ்தஃபிருல்லாஹல் அலீம் என்று அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். இந்த ரமலான் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமாக இருந்தால், இந்த ரமலான் எங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சுமா இருந்தால் எங்களுக்கு அடுத்தடுத்த காலங்களில் பாவமே செய்ய நினைச்சாது இல்லைங்கண்ணா. எங்களோட மனசொரு தூய்மையான ஒரு நிலைக்கு வரும். நாங்கள் இப்போ பாவ மன்னிப்பு கேட்குறோம் தானே, அல்லாஹ் கிட்ட அப்படி கெஞ்சி கேட்குறோம். அவனுக்கு மட்டும்தான் எங்களோட பாவம் தெரியும். நேத்ராவை எல்லாரும் போய்த்து அழுதழுது கேட்டிக்கும் 27 அந்த நாள் தான் லைலத்துல் கத்ர் குறிப்பு வச்சுக்கிற எத்தனையோ மனிதர்கள் நேற்று என்ன செஞ்சிக்கும்? அழுது தௌபா புஸ்தகத்தை வாசிச்சுட்டு வந்திருப்பாங்க. மன்னிப்பு கிடைச்சுமா? உள்ளத்தால் தான் தௌபா வரணும். அதை வாசித்து ஹசரத் வாசிப்பார். யார் பக்கத்து இருவாங்க ஆமீன் ஆமீன்னு போட்டுண்டும். அவர் ஹசரத் ஒரு பாவம் செஞ்சிக்கும், பின்னுக்கு இந்த வேறொரு பாவம் செஞ்சிக்கும். ஆமீன் சென்ற சரி வருமா? நாங்கள் எங்கள்கிட்ட பாவத்துக்கு பச்சாதாபப்பட்டு எங்களோட பாவத்தை உணர்ந்து நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டேன்ன்றத விளங்கி அல்லாஹ் கிட்ட அந்த பாவத்தை முறைப்பாடு செய்து அதுக்குத்தான் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும். எந்த பாவமாக இருந்தாலும், கடல் நுரையளவு பாவமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக சொல்கிறார். இந்த உலகத்தில் அந்த மன்னிக்கின்ற தன்மை எந்த ஒரு மனிதனுக்கும் வராது. வருமா? நான் உங்களை மன்னிச்சேன் ஆனால் மறக்கலா அப்படி தான் சொல்கிறேன். மன்னிச்சிட்டும் ஒரு குத்து கதை சொல்கிறேன் இல்லையா? ஒரு பெரிய அந்த நம்ம மன்னிச்சுறதுக்கு அவ்வளோ பெரிய இது உண்டு. அல்லாஹ் அப்படி இல்லை. அல்லாஹ் எப்படி? அல்லாஹ் இரக்கமானவன், அன்பானவன், விசாலமானவன். அவன் அருள் எல்லோருக்கும் சொந்தமானது.
அல்லாஹ்வை பற்றி மட்டும் விளங்கினா ஒரு மனுஷன் என்ன செய்வான்? நான் இப்படி பேசுகிறதுக்கும் நீங்கள் இங்கே வந்து கேட்குறதுக்கும் அல்லாஹ் எங்களோட கொண்ட ஒரு இரக்கம் தான் காரணம். விளங்கினா? அப்போ அல்லாஹ் தஆலாவோட அருள எங்களுக்கு குறைவாக மதிப்பிட்டு பேசலுமா? இந்த ரமலான் வல்லாஹி என்ன தருது தெரியுமா? இந்த ரமலான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தருது. என்ன பாடம் என்றால், அல்லாஹ் தஆலா இவ்வளோ இரக்கமானவனா? யாருமே இந்த ரமலானில் வந்து பசியில் ஈக்க மாட்டாங்க. என்ன காரணம்? தனவந்தர்கள் எல்லாம் வாரி வாரி கொடுக்குற, ஜக்காத்துல் ஃபித்ர் சில வீட்டுகளில் நிறைஞ்சிக்கிற. என்ன காரணம்? இந்த ரமலான்லேருந்து 6 மாதத்துக்கு தின்றதுக்கு சில ஏழைகளோட வீட்டில் அரிசி வந்து சேர்ந்திக்கு. என்ன காரணம்? இன்னும் ஒரு மாதத்தில் அவங்க அப்படி கொடுக்குமா? யாரும் அப்படி கொடுக்குறல. ரமலானில் எப்படி கொடுக்குற? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன காற்றின் வேகத்தை விட வேகமாக தர்மம் செய்தார்கள். அந்த ஹதீஸை சம்டைம்ஸ் எல்லாக்கள் விளங்கிக்கும். எனவே என்ன செய்கிற? எல்லாமே கொடுக்குற. ரமலானில் கூடுதலாக கொடுக்குறதுக்கு மனசு வர. அடுத்த காலங்களில் ரமலானில் நாங்கள் செய்கிற தீன்பண்டங்களால் எட்டி பார்த்து அடுத்து கொடுக்குறதுக்கு மனசு வருது இல்லையா? ஆனால் ரமலான் அல்லாத காலத்தில் என்ன செய்கிற? கொடுத்தா குறையும் என்று செய்தார் எங்களை தூண்டி கொடுக்குறதே இல்லை. கொடுக்குறா இல்லையா? ரமலானில் நாங்கள் என்ன செய்கிறோம்? பக்கத்து வீட்டாக்களுக்கு அவங்க இவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு இஃப்தாரெல்லாம் வைக்கிறேன். இல்லாட்டி ஒரு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஒரு கல்யாணம் வரணும். அப்போ தான் என்ன செய்யும்? ஒரு சாப்பாடு அவங்க வீட்லேருந்து கிடைக்கும். இல்லாட்டி என்ன வரணும்? ஒரு மையத்து வரணும். மையத்து விழுந்தா இருங்க சாப்பாடு ஆக்கி தரேன்னு சாப்பாடு கொடுக்கும். இடையில யார் சரி சாப்பாட்டு கொடுப்பாங்களா? குறவழியா? அப்போ உணவு கொடுத்தல் என்பது, அதே மாதிரி குடும்ப உறவை சேர்ந்து நடத்தல் என்பது, இவைகள் எல்லாம் என்ன தெரியுமா? ரிஸ்க் விசாலமாகிறதுக்கு மிக அடிப்படை காரணம். வீட்டில் வந்து கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிரச்சனைண்டா அது மனுஷன்ட்ட முதலாவது கேட்கணும். என்ன தெரியுமா? நீங்கள் குடும்பத்தோடு நல்லா நடந்துக்கிறான்னு கேளுங்க. நாங்கள் எவ்வளோ சரி ஒரு மனுஷனுக்கு கொடுத்து அவனோட தேவையை நிறைவேற்றலுமா? எவ்வளோ சாமான் வாங்கி கொடுத்தாலும், ஒரு சாமான் வாங்கி கொடுத்தா இன்னும் ஒரு சாமானை கேட்பான். அதை சாமான் வாங்கி கொடுத்தா அவன் இன்னும் ஒரு தேவை மேலுக்கு வரும். அப்படியே இல்லையா? ரிஸ்கில் விஸ்தீர்ணம் நடக்கணுமா? எங்களோட சாப்பாட்டில் பரக்கத்து ஏற்படணுமா? சாப்பாட்டில் அபிவிருத்தி வரணுமா? 3 பேருக்கு இரு சாப்பாடு 6 பேருக்கு போதுமாக என்ற அளவுக்கு சஹாபாக்களோட வாழ்க்கை இருந்துச்சு. என்ன காரணம்? அவனுக்கு பேரித்தம்பளங்களோடும் தண்ணிகளோடும் மிச்சம் 2 நாளைக்கெல்லாம் ஈக்கேலுமா இருந்துச்சு. எங்களுக்கு ஈக்கேலுமா? எங்களுக்கு தாண்டி அதை மெஷின் கேட்டுக்கொண்டே ஈக்கிறேன், திண்டே ஈக்கணும். அப்படியா இல்லையா? அவங்களுக்கு அப்படி ஈக்கேலுமா இருந்துச்சு தெரியுமா? அவங்க அல்லாஹ் தஆலாவோட அருள் அப்படி விலகி கொண்டாங்க. எனக்கு இப்படி இருக்கிறதால அல்லாஹ் எனக்கு அருள் செஞ்சு கொண்டிருப்பான் என்று அல்லாஹ்வோட அருள் நினைச்சாத அளவுக்கு எங்களுக்கு வரும். நாங்கள் லைஃப்பில் அதை காணணும். அல்லாஹ்வோட அருளை கண்டு கொண்ட ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? அவனுக்கு இதுலகம் ஒரு மெட்டராகவே இருக்காது. நாங்கள் எத்தனையோ ஜனாசாக்களை குளிப்பாட்டுறோம். ஒவ்வொரு ஜனாசாவும் எங்களுக்கு ஒவ்வொரு பாடங்களை சொல்லி தருது. இந்த ஜனாசா இப்படித்தான். கிட்டத்தில் 2-3 நாளைக்கு முந்தைய ஒரு ஜனாசா குளிப்பாட்டினேன். எந்த அளவுக்கு அது ஜனாசான்னு சொன்னால், அவங்களோட சுகர் ஓவராகி 2 விரல்கள் வெட்டப்பட்ட நிலையில் ஒரு ஜனாசா. எப்படிக்கும் பார்த்து நான் ஒரு கணம், அதாவது நல்ல இளமையான தோற்றம், யங்கான ஒருத்தர், ஒரே ஒரு புள்ளைக்கு வந்து ஒரு 22-3 ஏஜ்குள்ளே தான் புள்ளைக்கும், ரைட்? அந்த லேடிக்கு ஒரு 53-52 வயசுக்கும் ஜனாசாவாக கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டால் திடகாத்திரமான இந்த மனிதன் அவரோட ரூஹ் எப்படி பிரிஞ்சிக்கும் என்று நாங்களே ஒரு கணம் யோசிக்கின்ற அளவுக்கு எங்களுக்குள்ளுக்கு ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்துச்சு. எனவே அந்த வரிசையில் நானும் நீங்கள் வந்து லேட்டான ஆட்கள் அல்ல. அந்த வரிசை, அந்த பேர் பட்டியலில் அடித்தால் நானோ சரியான்ற அளவுக்கு எங்களுக்கு அந்த ஜனாசாக்கள் என்ன செய்யுது? நிறைய பாடங்களை சொல்லித்தருது. எனவே ஏன் எங்களுக்கு இந்த உலகத்தில் விட்டு கொடுக்கலாம்? ஏன் மன்னிக்கலாம்? ஏன் நாங்கள் உறவுகளை பேணலாம்? ஏன் நாங்கள் எங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம் என்ற அளவுக்கு ஈக்கிறோம் என்றால் நிச்சயமாக அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஷைத்தான் அந்த ஆதிக்கம் வந்து எங்களோட மனசுக்குள்ளுக்கு அப்படி பதிஞ்சிக்கிறது. எனவே இதெல்லாம் களைஞ்சிடணும். என்ன செய்யணும்? நாங்கள் எல்லாரோடையும் சுமூகமான பெய்து கொஞ்சம் கொண்டு அங்கீக தேவையில்லை. யாரோடையெல்லாம் உறவை முறித்து வாழ்கின்றோமோ என்ன செய்யணும்? நான் இப்படி தானே என் மனசில் ஒரு இது உண்டால் நான் என்ன செஞ்சேன்? இவ்வளோ காலம் பேசாமல் இருந்தேன், மன்னிச்சுக்கோங்கொண்டு கேட்டால் அது எந்த அளவுக்கு தெரியுமா வைத்து நிற்கும்? அரிசில் வைத்து அப்படி முட்டி அது எங்களுக்கு பல அருட்களை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி எங்களுக்கு எங்களோட மனசு இடம் தராமல் இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஷைத்தான் நீ மன்னிப்பு கேட்காதே, மன்னிப்பு கேட்க. அப்போ அல்லாஹ் எங்களை மன்னிச்சுவானா? உலகத்தில் இருக்கிற அடியான் எங்களை மன்னிக்காத வரைக்கும்
அல்லாஹ் ஒரு நாளுமே மன்னிக்கிறல. அப்போ எத்தனை சுஜூத் செஞ்சு, எத்தனை ருக்கு செஞ்சு, எத்தனை கியாமுல்லையில் சந்திச்சு, எத்தனை இஸ்திஃபார் செஞ்சு வேலைக்கா? உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளையும் மிகச்சரியாக நாங்கள் அமைச்சுக்கொள்ளணும். எங்களோட மாப்பிள்ளை பள்ளியிலே இருக்கிறாருண்டா பொண்டாட்டி என்ன சொல்கிற, உங்களுக்கு ஒரே பள்ளியில் தான் வேலை, நாங்கள் என்ன செய்கிறோம், கடிந்து கொள்கிறோம், குறப்பட்டு கொள்கிறோம். உடுப்பு வாங்கன்னு சொன்னால் அவருக்கு சமூக சேவை வைக்கும். நாங்கள் சந்தோஷப்படணுமே தெரியுமா? சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அய்னின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, எனது கணவன்மார்களையும் எனது குழந்தைகளையும் தக்குவா உடையவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, இமாம்களாக நீ ஆக்கி வைப்பாயாக என்று துவா கேட்க சொல்லிக்கு. சமூக சேவையில் ஈடுபடுவது என்பது எப்படி மிகப்பெரிய ஒரு அம்சம். சந்தோஷப்படுங்க. என் மாப்பிள்ளை அப்படி அல்லாட பாதையில் வைத்திக்கிறாருந்து. ஜமாத்தில் அனுப்புறது மட்டுமா அல்லாட பாதையில் போகிறது? இந்த சமூகத்தை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு சமூகம் இருந்தால்தான் எங்களை என்ன செய்யலும், மோசமான ஒரு சமூகத்தை பாதுகாக்கணும். எனவே நாங்கள் அப்படி அதற்கு ஆதரவு வழங்கக்கூடியவர்களாக இருக்கணும். ரமலான் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது வெறுமனை மன்லம் எது கௌல ஜூரி வல் அமலு பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஐயத அத்ஆமஹு வ ஷராபஹு. இந்த ரமலான் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அவன் பொய்யையும் அதனோடு கூடிய செயற்பாடுகளையும் அவன் விட்டுவிடவில்லையோ, அவன் பசித்திருக்கிறதுல தாகித்திருக்கிறதுல எந்த இதுவும் இல்லை. ஒரு பொம்பளை வாரா வந்து சொல்கிறேன், என் மாப்பிள்ளை எனக்கு வருஷத்துக்கு ஒருக்கத்தான் உடுப்பு வாங்கித்தார, அதுவும் இந்த வருஷம் எனக்கு எவ்வளோ 4000 ரூபா சல்லி தந்த மௌலவி, எனக்கு மனசு சரியான கஷ்டம், முழு வருஷத்துக்கு வச்சு ஒரு 10,000 தந்து எல்லா உடுப்புமே வாய்க்கோலேந்து. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன அந்த 4000 என்ன செஞ்சேன்னு கேட்டேன். நான் அவர்கிட்டே சொன்னேன், என்ன செஞ்சான் தெரியுமா, உங்களுக்கு இது 4000 தரது கஷ்டமாயிருந்தா நீங்கள் இதையே வச்சுக்கோங்கன்னு கொடுத்தா. அப்போ உங்களுக்கு அது 4000 இல்லை விளங்கினா? அது அவனோட மனசில் ஏற்பட தாக்கமாய்க்கும். இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும், கஷ்டத்தை உணர்ந்து சொல்லி தந்தா எங்களுக்கு அதே கிடைச்சதுன்னு பெருசாக நாங்கள் என்ன செய்யணும், எடுத்துக்கொண்டு வைத்து கொண்டு இருக்கணும். அப்படியே இல்லையா? இப்போ நாங்கள் உடுப்பை பற்றி, சாப்பாட்டை பற்றி, சகனை பற்றி, பெருநாளை பற்றியெல்லாம் எவ்வளோ ஆர்வமாய்க்கிறோம். சில ஆட்கள் 10 உடுப்பு வாங்கி அடுக்கி வச்சுக்கிறேன், உடுக்க கிடைச்சாட்டி தான் விரும்புகிறத தன் சகோதரனுக்கு விரும்ப செய்யாத வரைக்கும் ஈமான் இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் விருப்பமான ஒரு உடுப்பை பெருநாளைக்கு ஒரு கஷ்டமானத்தில் கொடுத்தா எப்படி இருக்கும்? அவள் உடுத்து சந்தோஷப்படுற நேரம் அந்த சந்தோஷத்தை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவதாக இருந்தால் எங்கள்கிட்ட ஈமானிக்கு. எங்களுக்கு பெரிய சந்தோஷங்களை பார்க்கல. எங்களோட ஹஸ்பண்ட் ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு அவளோட சந்தோஷமாக வாழ்கிற சஹாபாக்களோட வாழ்க்கை எங்களுக்கு பார்க்கலுமா? ஏழை வழியா உடுப்பு சரி கொடுத்து நாங்கள் ஒரு ஏழை சிரித்து சந்தோஷமாகிக்கிறது பார்க்கோமே. அப்படி கூட எங்களுக்கு ஈமான் இல்லாட்டி எங்களால் சுவனம் அடையவே முடியாது. அது ஒரு கேள்விக்குறியாத்தான் நிற்கும். சுவனத்தை அடைவதற்கு மிகப்பெரிய தியாகங்கள் தான் தேவை. பேசுகிற எனக்கும் தான், கேட்குறவங்களுக்கும் தான் இல்லைங்கண்ணா. வெறுமனே விசாலமான அந்த சொர்க்கத்தில் தங்க கட்டில்கள், பாலாறுகள், தேனாறுகள், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்தாலும் சிந்தித்துணர முடியாத அந்த அளவுக்கு விசாலமான அந்த சொர்க்கத்திலே எல்லா சாமானும் தயார்படுத்தி வச்சப்பட்டிருக்கிறேன்டால் அது லேசாக எங்களுக்கு சும்மா எடுத்துக்கோங்க தாரோண்டா. ஒரு காப்பொண்டு வாங்கி போடுறேன்னா 4 லட்சம் மிச்சம் யோசிச்சு கொண்டிருக்கிறோம் இல்லையா? எப்படி மாப்பிள்ளையோட சல்லியெல்லாம் களவெடுத்து ஒரு காப்பொண்டு வாங்கலும் உண்டு. ஏன்னா உலகத்தில் அதையும் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறதுக்கு. அதையும் தாண்டி படைச்ச ரப்பு என்ன செஞ்சுக்கிறான், எல்லாமே தங்கம் வேணுமா, வைரம் வேணுமா, எந்தெந்த உயர்தர அமைப்புகள் இருக்கிறோ அந்த அத்தனை அமைப்புகளையும் செஞ்சு தான் அந்த சொர்க்கம் தயார்படுத்தப்பட்டு வச்சிக்கி. எனவே அந்த சொர்க்கத்தில் ஏசா என்னாலும் உங்களாலும் புகையலுமா? ஒரு நாளும் புகையலாம். அல்லாட அருளை நாங்கள் எந்த நேரமும் கேட்கணும். நாங்கள் எத்தனை ருக்கு சுஜூது தொழுகை இது உண்டாலும் எங்களால் புகையலாம். ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா கருணை கொண்டு கண் கொண்டு பார்த்தாலே ஒழிய அவனுடைய இபாதத்துக்களால் என்ன செய்யலாம், அல்லாட அருளை பெற்று சொன்ன போக முடியாது. என்றே பாருங்க, ஒரு வீட்டுட தலையெழுத்தே மாற்றக்கூடியது ஒரு தாய். உம்மா எப்படி இருக்கணும், ஒரு கன் ஆயிக்கணும். உம்மா எப்படி இருக்கணும், கன்னுண்டா எல்லாரும் ஷூட் பண்ணி வச்சுருதா. இன்றைக்கி உலகத்து நாடுகளில் நடந்துக்கூடிய ஈரான்ட்டு ஒரு ஆயுதம் இருக்குதான், அந்த ஆயுதத்தை விசிறினால் என்ன நடக்குதுன்னா அது புகைதனா வெளியே வரும். ஈரான் வச்சுக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா, ஒரு அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால்
மனுஷன் என்ன தெரியுமா, புகை மட்டும்தான் வெளியே வரும். நாங்கள் பார்க்குறோம் எத்தனை ஜனாசாக்கள் இன்றைக்கி சிங்கள சமூகம் எப்படின்னு சொன்னால், மெஷினில் கொண்டு போய்த்து போட்ட உடனே சுவிட்சை போட்டு டங்குன்னு ஒரு சத்தம் கிடைக்கும், மண்டையோடுகள் சிதறும், அது பிறகு தூள் அப்படியே கொட்டும். நாங்கள் தமிழில் சாவுட்டு பேத்திக்கிறோம், அதே மாதிரி சிங்கள ஆட்கிட்ட சாவு பேத்திக்கிறோம், அப்படியெல்லாம் பேத்திக்கிறோம் தானே இந்த சமூகத்தில் வாழணும்னா, அப்படியெல்லாம் வீக்கி. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, எங்கட ஜனாசாக்கள் கபர்கள் அடக்கப்பட்டு கண்கள் திறக்கப்பட்டு கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்டு எவ்வளோ விஷயம் நடக்கிறத நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா? நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை மிச்சம். நாங்கள் 40 வயசுண்டா எவ்வளோ பெரிய ஒரு அருள், 40 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் சாதித்தது என்ன? ஒன்றுமே சாதிச்சில்லை. எங்களுக்கு பெருமைப்பட்டு கொள்வதற்கு என்ன இருக்குது? நாங்கள் அவ்வளோ வக்த் தொழுகையும் சரியாக தொழுதிக்கிறோமா? நோன்பு பிடிச்சதுல அவ்வளவும் சரியாக நோன்பு நோற்று, அதே மாதிரி கலாமான எல்லா நோன்புகளையும் சரியாக நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோமா? நிறைவேற்றிக்கிறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நோன்புக்கு பின்னால் வரக்கூடிய 6 நோன்பு எத்தனை வருஷம் பிடிச்சிக்கிறோம்? அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ரமலானில் எத்தனை குர்ஆன் முடிச்சிக்கிறோம்? குறைஞ்சது ஒரு குர்ஆன் சரி ஃபுல்லாக முடிச்சிக்கிறோம், 30 ஜுஸ். அது பொருளை படித்தோமா? அதை விளங்கினோமா? தஜ்வீத் முறைப்படி ஓதினோமா? தொழுகையில் இருக்கிற எல்லா துவாக்களையும் பாடமாக்கினோமா? எல்லா சந்தர்ப்ப துவாக்கள்லையும் எங்களுக்கு எத்தனை துவா தெரியும்? துவாவை விட பதுவா தெரியும் இல்லையா? டக்குன்னு மனசு ஒட்டஞ்சோடனே ஒரு பதுவா விட்டாச்சு, அரிசியில் வைத்து முட்டி எடுத்து தலையில் விழும். அது சம்டைம் நாங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டாக குடைக்கலாம். சம்டைம் இன்றைக்கு எத்தனையோ நோயாளிகள் நாங்கள் எங்கிற கண்ணால் பார்க்குறோம். ஒவ்வொரு நோயாளிகளும் எப்படி இருக்கிறாங்க? மிக சீரியஸான கட்டங்கள். உதாரணத்துக்கு அவங்களும் ஆக்சிஜன் போட்டு யூரின் பாட்டை போட்டு பேசி கொள்ளையிலாமல் நடந்து கொள்ளையிலாமல் வருடக்கணக்காக அவங்களுக்கு சாப்பாடு தீத்தி கொண்டே இருக்க வேண்டிய நிலை. எனக்கு எங்களோட எங்கள் வீட்டுக்குழுக்கு இருந்த ஒரு லேடி, அவள் கிட்டத்தட்ட அவக்கு ஒரு 55-60 வயசுக்கும். என்ன தெரியுமா? அவள் 2 வயசு புள்ளையோண்டுட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்க முடியும்? 2 வயசு புள்ளையோண்டுன்னு சொன்னால் வாயில் போட்ட சாப்பாடை சப்ப தெரியும் அவக்கு. அது வாயிலிருந்து அப்படி புழும், எப்படி இருக்கும்? அப்படி எத்தனையோ மனிதர்களுக்கு மத்தியில், எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியில் நாங்கள் என்ன செய்கிறோம்? நல்ல ஒரு வீராப்பு மனிதனாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றுமே சோதனையை தந்தில்லை. நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்களே. யாருமே உதாரணத்துக்கு எங்களுக்கு சில மன இதுகளிக்கும் குழப்பங்கள், உதாரணத்துக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள், பொருளாதார இடர்பாடுகள் இதெல்லாமே இருக்கும். மாப்பிள்ளோரை ஏசி கொண்டிருப்பார். மாப்பிள்ளை ஏசின மாப்பிள்ளை இந்த ரமலான்லேருந்து ஏசாத ஒரு மாப்பிள்ளையாக ஆக்குறது ஒவ்வொரு பொம்பளையிடம் கையில் தான் நிற்கி. இல்லைங்கண்ணா, எங்களுக்கு ஒன்றுமே கோந்தராத ஒரு ஆள், எல்லாமே கோந்தரா வச்சுறது யார் மூலம் நிற்கி? நாங்கள் அல்லாவோட நெருங்குறதுல தான் நிற்கி. அல்லாஹு தாலா நாங்கள் ஒன்றுமே தெரியாத ஒருத்தரத்தனை கல்யாணம் முடிச்சுக்கிறோம். எங்களுக்கு தெரியுமா இவர் தான் என்ன மாப்பிள்ளையே வரும்ண்டு? அவருடைய குண இயல்புகள் எல்லாம் வித்தியாசமானதாக இருக்கும். எங்களுடைய குண இயல்புகள் எல்லாம் வித்தியாசமாகதாக இருக்கும். ஒரு சட்டிக்கு எப்படி ஒரு மூடி மிகச்சரியாக அமையுமோ அது மாதிரி எங்களோட வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிறான்? பசுந்தாக வடிவமைச்சு நல்ல புள்ளகள் எல்லாம் எங்களை தந்திக்கிறான். இப்போ நாங்கள் இந்த அருளுக்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும். அவரில் சில மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு முறையில் வளர்ந்திப்பார், நாங்கள் ஒரு முறையில் வளர்ந்திக்கும். அவர் சரியான கோபம் வரும். கோபம் உங்களை கொண்டா, கோபம் உங்களை கொண்டு வைத்து என்ன சரி அப்படியெல்லாம் செஞ்சா அவரோட கோபத்துக்கு ஏற்றாப்புல நாங்கள் எப்படி இருக்கணும்? மற்ற எல்லாத்துக்குமே ஒரு புன்முறுவலிக்கு பொம்பளை அது ஒரு பழமொழி ஒண்டிக்கு. டீச்சர் எந்த பழமொழி? அதாவது பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படி ஒரு பழமொழிக்கு தானே. ஒரு அல்லாஹ்தாலா பொம்பளைகளுக்கு அப்படி தான் சாஃப்டாக கொடுத்திக்கிறேன். மாப்பா நாங்கள் சந்திச்சிருக்க பொம்பளைலாம் சாஃப்டாக வைக்கி, நாங்கள் சந்திச்சிருக்க பொம்பளைலாம் எப்படிக்கு சாஃப்டாக வைக்கிற? எல்லாமே ஒவ்வொரு வகையான ரஃபாக தான் நிற்கிறேன். கொடூரமான ஆட்களா, வாயத்துறதை ஏசுகிற ஆட்களா, திட்டுற ஆட்களா, நாங்கள் திட்டி அதோடைய பிரதிபலிப்பை நிறைய நான் கண்டிக்கிறேன். ஒரு பிள்ளைக்கு ஒரு வாப்பா ஒரே அவர் வாகனங்கள் எடுத்துக்கொண்டு போகிற நேரம் செல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீண்டா விழுந்து தான் சாகுவாயிண்டு. 20 வயசை தாண்டின அந்த பொடியன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் மௌத்தானான். நான் அவருக்கு சின்ன பதில் என்ன தெரியுமா? உங்களோட பதுவாத்தான் இதை பிள்ளை பழிச்சிக்கிறேன். 20 வயதில் ஒரு ஜனாசா, ஒரு ஆண்மகன் ஜனாசாவாக கொண்டு வைக்கப்பட்டால் உங்களுடைய பார்வை பிடிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு எவ்வளோ
மனசு வந்தாலும் ஒரு உம்மா என்ன செய்யப்படாது, திட்டப்படாதுன்றத வாழ்க்கையில் முடிவாக எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற திட்ட நாங்களும் வாங்கப்படாது. அப்படியே இல்லையா? சில நோயாளிகளை பார்த்து இவங்க செஞ்ச இதுகளுக்காக இவ இப்படி இருக்கிறேன்னு சொல்கிறோம், வார்த்தைக்காகவும் சொல்கிறோம் இல்லையா? அப்படியான ஒருத்தராக நானும் நீங்களும் வைக்கப்படாது. அப்போ என்ன செய்வோம், எங்களுக்கு கிடைச்சிற அருட்கொடைகள், எங்களுக்கு கிடைச்சிற நியமத்துகளை எங்களுக்கு கொஞ்சம், நாங்கள் என்ன தின்னாலும் அடுத்து வந்து எங்கள்கிட்ட கேட்குறா நீங்கள் இதெல்லாம் திண்டாண்டு இல்லையா? நாங்கள் எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புள்ள நேரம் ஒரு மாதிரி வாழ்ந்திப்போம். எங்களுக்கு இவ்வளோதான் வசதி வாய்ப்புனா இப்படி தான் வாழணும்னு எல்லாத்தான் எழுதிக்கு அப்படி வாழ்ந்துட்டு போகணும். இந்த உலக வாழ்க்கை யாருக்குமே சந்தோஷத்தை கொண்டு வந்து குவிக்கவில்லை. இந்த உலக வாழ்க்கை யாருக்குமே நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கவில்லை. இந்த உலக வாழ்க்கை யாருக்குமே போதும் என்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தவில்லை. எவ்வளோ தான் நாங்கள் முழுக்க சமைச்சி போட்டாலும் எங்கள் எல்லா பிள்ளையும் வந்து எங்களை கட்டி முகந்து கொண்டு உம்மா நீங்கள் சமைச்சி தந்த சாப்பாடுண்டு அப்படி இருக்கிறன்னு சொல்கிறா. மாப்பிள்ளை சார கிளம்பி இன்றைக்கு வச்சு இந்த சாப்பாடுன்னு அவ்வளோ ருசியைந்து சொல்கிறா. ஈவன் எல்லாருக்கும் அப்படி தான் என்ன சொல்கிறேன், எங்கள் உம்மா ஆக்கிற மீன் கறின்னு அப்படி ருசின்னு என்ன சொல்லுவார், மாப்பிள்ளை சொல்லுவார். அதை கேட்டும் பொறுமையாக பொம்பளை கொடுமை இல்லையா? அப்படிப்பட்ட பெண்ணுக்கு உங்களுக்கு அப்படி ஓண்டு நீங்கள் எங்கள் மாப்பிள்ளை சொல்கிறேன் எனக்கு ஏச்சி விடுமோண்டு என்னென்ன கேட்பார். நான் உண்மையாக சொல்கிறேன், அப்படி இல்லை. நான் சொல்ல வர என்ன தெரியுமா, அதை கேட்டும் பொறுமையாக இருக்கின்ற பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பஷாரத் நன்மாராயம் என்ன தெரியுமா, அடுப்பங்கரைப்பட்ட பெண்ணும் நானும் இவ்வாறு இருப்பேன் என்று சொன்னார்கள். அடுப்பங்கரை பெற்ற பெண்ணும் நானும் இப்படின்டா நாங்கள் இப்போ கேஸில் தானே ஆக்குறேன்னு நீங்கள் யோசிச்ச வேணும். அந்த அளவுக்கு கூடுதலாக டைமை வேஸ்ட் பண்ணுற எதுக்காக வேண்டி, கணவனையும் குழந்தைகளையும் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எடுக்கின்ற அந்த முயற்சி இருக்குதே, அந்த முயற்சியின் போது எங்களுக்கு வருகின்ற ஏவுகணைகளை இன்பமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு பெண் ஏற்றுக்கொள்கின்றாள் என்றால் அந்த பெண்ணும் நானும் இவ்வாறு இருப்பேன் என்று நபிகளார் சொன்ன அந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அந்த வார்த்தை உண்டே போதும் எங்களுக்கு. என்ன நீங்கள் என்னதான் சொல்லுங்கோ நான் இப்படித்தான் இருப்பேன் என்றால் அந்த ஒரு சந்தோஷம் தானே, அது யாராலுமே தரையலாம். அனாதைகளை பொறுப்பேற்றவர்களும் நானும் இப்படி இருப்பேன் என்று நபிகளாரை சுட்டி காட்டினார்கள். எங்களை சுற்றி எத்தனையோ அனாதை பிள்ளைகள் இருக்குது. ஒரு பிள்ளையை கூப்பிட்டு ஒரு உடுப்பை கொடுக்குற நேரம் அது பிள்ளைக்கு ஏற்படுகின்ற மன சந்தோஷம் பிடிக்கும், வார்த்தைகளால் சொல்லலாம். எங்கள் ஊரில் ஒரு அனாதை இல்லை மிக்கிற, அதை நாங்கள் தரிசிக்க போனால் பார்க்க போனால் அந்த பிள்ளைகள் எங்களை அபாயை பிடிச்சி கொண்டு விட்டுறல. எங்களோட மகள் வண்டிக்கிற A-level செஞ்சது ஒரு நாள் அதை பிள்ளைக்கு ஒரு எங்களோட மகளுக்கு அந்த ஓஃபனேஜ் பேச்சு வர சொன்னோன்னே வந்து எத்தனையோ நாள் அழுதிச்சு. அப்போ உம்மோட உணர்வையும் வாப்போட உணர்வையும் அந்த பிள்ளை என்ன செய்யும், வாழ்க்கையில் மதிச்சாமல் நடக்காது. நாங்கள் அப்படியான இடங்களை எங்களோட பிள்ளைக்கு எத்தனை முறை காட்டிக்கிறோம். நான் ஒவ்வொரு நாளும் அந்த ஓஃபனேஜை தாண்டி போகிற நேரமும் என்ன தெரியுமா, ஒவ்வொரு உம்மாம் தண்டை புள்ளை வந்து பார்க்குற அந்த காட்சியை சாட்சி மாமிமார்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளை பார்க்க வரேன். சின்ன சின்ன பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கொண்டு வரப்பட்டு 60 பிள்ளைகள் கிட்டத்தட்ட இருக்கிற அந்த ஓஃபனேஜில். ரைட். அதே மாதிரி மல்வானியில் ஒரு ஓஃபனேஜ் இருக்கிறேன். நான் மல்வானியில் டீச் பண்ணக்குள்ளே அதுக்கு பக்கத்தில் தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 400. எந்த அளவுக்குன்னா சின்ன தொட்டியில் வளர்கிற பிள்ளைகள் கூட அந்த இடத்துல இருந்துச்சு. எங்கள்ட பிள்ளைகளுக்கு எல்லாத்துல அப்படி வச்சிடறானா சோதனைகள் என்று நாங்கள் நினைச்சிக்கிற எதை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சோதனைகள் என்று கொடுத்திக்கிறோம். கேட்க முந்தி எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாமே கொடுத்திக்கிறோம். ஒரு பிள்ளையாவது கேட்டுச்சா, அது எனக்கு இல்லை இது இல்லைன்னு கேட்கல இல்லையா, கேட்க முந்தி எல்லாமே கொடுத்து வச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட அருளுக்கு சொந்தக்காரர் தான் எங்களோட பிள்ளைகள். நாங்கள் ஒரு குறையும் வச்சில்லை. நாங்கள் கஷ்டப்பட்டாலும் அந்த பிள்ளைகள் நல்லா வாழணும் என்பதில் உறுதியாக இருக்கின்ற பெற்றோர்கள் தான் நாங்கள். அப்படி இருக்கிற நேரம் அல்லாட அருள் எங்களுக்கு ஈக்கிறதுனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். எனவே அன்பிக்கினிய தாய்மர்கள் சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் எங்களோட பிள்ளைகளால் வரணும். எங்களோட எல்லா பிள்ளைகளும் எந்த நேரம் நீங்கள் அல்லாட்ட துவா கேளுங்கோ, சாலிகான பிள்ளைகளாக, தக்குவாவுடைய பிள்ளைகளாக, பெற்றோருக்கு கட்டுப்படுகின்ற பிள்ளைகளாக, பெற்றோரை மதித்து நடக்கின்ற பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகள் உருவாகணும் என்றதில் நீங்கள் உறுதியாக இருங்கோ. இன்றைக்கு இலங்கை திருநாட்டை, இலங்கை வலையமைப்பை அலட்டி கொண்டும் புரட்டி கொண்டும் இருக்கின்ற ஒரு அம்சம்தான் இந்த போதைப் பொருள். எந்த போதைப் பொருள் எங்களோட சமூகத்திலையும் எங்களோட குடும்பத்திலையும் எப்படி வந்துச்சு என்று பார்க்குற நேரம் யூதர்களோட சதித்திட்டங்களில் ஒன்று தான் நல்ல குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாசமாக்குறது. அது பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும். பொம்பளை பிள்ளைகளை பாருங்க, மோசமான எஃப்ஐஆர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிற ஒரு நாளுமே உம்முடைய மாப்பிடையும் பேச்சு கேட்குறல.
நான் இந்த ரமலானில் 2 நாளைக்கு முன்னுக்கு ஒரு ஒரு மிக உள்ளத்தை அப்படியே உருக்கி போட்ட ஒரு அம்சத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த உரையை முடிக்கிறேன். என்னென்றால், ஒரு கோடீஸ்வர பெற்றோருக்கு உள்ளதே ஒரு பொம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை பிள்ளை. அந்த புள்ளை நல்லா படித்து உயர்தரமான ஜோப், அது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா அமைப்பில் 6 லட்சம் சேலரி எடுக்கக்கூடிய புள்ளை. அதோட வயசு 26. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற 23 வயசு பொடியனோட ஜாயிண்ட் ஆகி சரியா நோம்புக்கு 2 நாளைக்கு முன்னுக்கு வந்து வீட்டுக்கு முன்னால் இவனை முடிச்சு தாண்டு சண்டை பிடிச்சி ரைட்டா எந்த விதமான குறையும் இல்லாதவர்களை 10 காப்பு அந்த பிள்ளையோட திருமணம் எடுப்பதற்காக வேண்டி அவங்களோட பெற்றோர் செஞ்சு வச்சுக்கிறேன். இதற்கெல்லாம் 10 காப்பு செஞ்சு வச்சுறேன்டா. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கனவுகளோடும் கற்பனைகளோடும் வளர்க்கப்படுகின்ற இந்த புள்ளைகள் அந்த பொடியனை முடிச்சு தர சொல்லி சண்டை பிடிச்சி வாப்பையிலாத மட்டுமே ரெஜிஸ்டர் கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பேக்கை தூக்கி வீசுகிறாரு. நீ எப்படி சரி வைத்து வாழுன்ட்டு அந்த உம்மா வயதுக்கு மூத்த ஒரு புள்ளைய கல்யாணம் முடிச்சு கொள்ள போகிற என்ற மகன்ன்றதை நினச்சி அது துவாவா செஞ்சிப்பா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிக்கும். அந்த வேதனைகளோட ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாட சாப்பந்தான் கிடைக்கும். அப்படியான பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகள் உருவாகப்படாது. இது நாங்கள் சமூகத்தில் காண்கின்ற நிதர்சனங்களை எடுத்து எங்களோட வாழ்க்கையில் எங்களோட பிள்ளைகள் என்ன செய்யணும் தெரியுமா? பெரிய பெரிய படிப்பு போக தேவையில்லை. பெரிய பெரிய படிப்பை போய்த்து படித்து அவங்க ஒவ்வொரு நாடுகள் இருந்தும் உம்மாவை ஸ்கைப்பில் பார்க்கின்ற ஒரு துக்ககரமான நிலைமை தான் இந்த ஸ்ரீலங்காலைக்கு. ஏண்டா அந்த அமைப்புக்கு தான் இந்த இலங்கையில் பெரிய ஜொப்கள் இல்லை, பெரிய சேலரிகள் இல்லை. எனவே வளர்முக நாடுகளுக்கு பிள்ளைகள் என்ன செய்கிற படித்தோன்ன போகிற உம்மோட ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியாத ஒரு ஆண்மகன் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை என்று ஆரம்பித்ததுக்கு என்ன அர்த்தம் சகோதரிகளே? எனவே நான் ஏண்ட பிள்ளைகளுக்கும் செல்கிற ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? படிங்கோ, இங்கே சம்பாதிங்கோ, இங்கே சந்தோஷமாயிருங்கோ, பெற்றோர்களை மதிங்கோ, உம்மாகளோடு வாப்பகளோடு இருங்கோ. ஒரு உம்மாவோட துவாவை பெற்றோர் புள்ள நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிம்பரை பார்த்து 3 படிக்கு தானே முதியவரான தனது பெற்றோர் இருந்தும் பணிவிடை செய்யாமல் ஒருவர் இருந்தால் அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். அந்த சாபத்துக்குள்ளானவர்களாக நானும் நீங்களும் மிக தேவையில்லை. எங்களோட பெற்றோர் இருந்தால் அழகாக அன்பாக உம்மான்றது வாழ்க்கையில் ஒருக்கத்தான் வரப்போகிறேன், வாப்பான்றது வாழ்க்கையில் ஒருக்கத்தான் வரப்போகிறேன். அவங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்கணும்? பணிவிடை செய்வதற்கு மிக தகுதியானவர் நான தம்பி தாத்த தங்கச்சி எல்லாருமே அவங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆனால் எனக்கு உம்மா எனக்கு வாப்பான்னு நாங்கள் அவங்கள மதித்து நடக்கணும், இறக்கமாக இருக்கணும். உம்மாக்கு கடிந்து பேசுகின்ற ஒரு வார்த்தை அரிசில் வைத்து முட்டினால் அந்த வார்த்தை எங்களுக்கு நலவாக அமையாது. எனவே பெற்றோர்களோட பெருமதியை நாங்கள் விளங்கணும், குடும்ப உறவுகளோட பெருமதியை நாங்கள் விளங்கணும். 1000 பேர் எங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் எங்கள் உறவாக எங்களை ஜனாதாவை தூக்க போகிறது யார்? எங்களோட குடும்ப உறவு தான். அந்த நேரம் நான் இவோடு பேசாமல் இந்த வருஷக்கணக்காண்டே அந்த நேரம் கண்ணீர் வடிப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எனவே குரோதங்களையும் பகைமைகளையும் எல்லாத்தையும் மறந்து இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரணும். எல்லோரோடும் அன்பாக நடந்து கொள்கின்ற, பண்பாக நடந்து கொள்கின்ற, குழந்தைகளுக்கு துவா செய்கின்ற, அல் குர்ஆனோடு உறவுகளை ஏற்படுத்தி கொள்கின்ற நல்ல மனிதர்களாக நானும் நீங்களும் வாழணும். சூரத்து நாசியாத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உயிர்களை கைப்பற்றுகின்ற மலக்குகளின் மீது சத்தியமாக அவர்கள் நல்லவர்களின் உயிர்களை மெதுவாக கைப்பற்றுகின்றார்கள். பாவிகளின் உயிர்களை கைப்பற்றுகின்ற மலக்களின் மீது சத்தியமாக அவர்களுடைய உயிர்கள் எப்படி சம்மட்டிகளாலும் சுத்தியல்களாலும் அடிக்கப்பட்டவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும். எத்தனையோ பேருடைய சக்கராத்துடைய லைஃப் மாதக்கணக்கு வருடக்கணக்கு இந்திக்கு. அப்படியான ஒரு மனிதனாக இந்த எங்கட உயிர்கள் பிரிக்கப்படாமல் அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற போட்டு உயிர்களை கைப்பற்றுகின்ற மலக்குமார்கள் எங்கள்கிட்ட வந்து எங்கள் உயிர்களை கைப்பற்றுகின்ற ஒரு நிலைமைக்கு நானும் நீங்களும் ஆளாக வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய புனிதமான மாளிகையிலிருந்து நாங்கள் எதையெல்லாம் கேட்டு நடக்கின்றோமோ அவைகள் எங்களது வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ஆஹிர் தவானா.